திரும்ப லெட்டர்ஸ் அவனுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அவன் ஒவ்வொரு லெட்டராக ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பித்தான். அதில் அவள் எழுதியிருந்தா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை அந்த இடத்துல விட்டுட்டு போன. தூரத்தில் ஏதோ ஒரு புகை மூட்டமாக இருந்துச்சு. நான் உனக்காக அதே இடத்துல அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணேன். நீ என்கிட்ட சில நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் இப்போ பல வருஷங்கள் ஆயிடுச்சு. நான் டெய்லி அதே இடத்துக்கு 4 வருஷமாக வந்து உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் உன்னை என்னால் பார்க்கவே முடியல. நீ போகிறப்போ என்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்துட்டு போனேன். அதில் தான் இந்த அட்ரஸ் இருந்துச்சு. அந்த அட்ரஸ்க்கு தான் இப்போ நான் லெட்டர்ஸ் போட்டுட்ருக்கேன். இது உன் அட்ரஸானும் எனக்கு தெரியல. ஆனால் எப்படியாவது உன்னை நான் பார்க்கணும். ஒரு தடவையாவது நான் உன்னை பார்க்கணும். ப்ளீஸ் சிவா, ஒருவேளை நீ இந்த லெட்டரை படிச்சுட்டு இருந்தனா தயவு செஞ்சு எனக்கு பதில் கடிதம் போடு. நான் என்னோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் இதில் அட்டாச் பண்ணுறேன். தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணு, இல்லைனா பதில் கடிதம் அனுப்பு. இதுதான் அந்த லெட்டரில் எழுதியிருந்துச்சு. அதை படித்த அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அதை படித்தோடனே அவன் ஒரே அழுக. அவனோட கண்ணீர் துளியில் அந்த லெட்டர் ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. அதில் இருந்த ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு. அவனுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே புரியல. அப்புறம் அவன் இன்னொரு லெட்டர் இருந்துச்சு, அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். அதுக்குள்ளே அவனோட அழகான ஒரு புகைப்படம் இருந்துச்சு. அதை வரைஞ்சது அவ தான். அதுக்கு கீழே லவ் லிவ்ஸ் இன் மெமரிஸ் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அவனையே அவன் அடிச்சுக்கிட்டான். செவுத்துல போய் முட்டிட்டு கயல்னு கத்துனான்.